உலகத்திலே முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடைந்த பெரும் புகழை பெரும் பேற்றை பார்த்துவிட்டு எல்லா காலத்திலும் போலிகள் வந்தார்கள். இன்னைக்கு வரைக்கும் போலி நபிமார்கள் வந்துட்டு இருக்காங்களே. இந்த அங்க ஒருத்தன் பஞ்சாப்ல நானும் தாங்குறான், அங்க ஒருத்தன் நானும் தாங்குறான், நிறைய பேர் சொல்லுவான். என்ன ஆயிருன்னா அப்பப்போ திடீர்னு ஏதாவது அதிர்ச்சியா அவனுங்களே ஒத்துக்கிற அளவுக்கெல்லாம் ஆகி போயிடும். எல்லா காலத்திலும் போலியாக நபிமார்கள் வந்தார்கள். காரணம், அருமைநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடைந்த புகழை பேரை இந்த உலகத்தில் எப்படியாவது அடைந்து விட வேண்டும் என்று. அந்த புகழுக்கு யாரும் போக முடியாது. அவர்கள் வணங்கப்படாத தலைவர், கடவுள் என்றவர்களை யாரும் சொல்லவில்லை, கடவுளாக யாரும் துதிக்கவில்லை. உலகத்தில் எத்தனை கோடி முஸ்லிம் வாழ்ந்தாலும் முகம்மது யார் என்று கேளுங்கள், முஸ்லிமை கூப்பிட்டு சொல்லுவான் இறை தூதர், இறை அடியார், உலகத்தின் சிறந்த படைப்பு, இப்படித்தான் வாக்கியம் வரும். ஒருபோதும் முகம்மது காடு சொல்ல மாட்டார், கடவுள் என்று சொல்லப்படவில்லை. நேர்த்தியாக திட்டம் வகுத்து ஒரு சமுதாயத்தினுடைய தொலை தூரம் வரை கட்டமைத்தவர்கள் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்.